ஹாஸ்டலுக்குள்ளேயே இது நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் பயம் உருவாகுது. ஊசிலாம் போடுறாங்கண்ணா, போத ஊசி. அந்த அயன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது சூர்யா வந்து கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் அப்படி இதை இன்னைக்கு இது எல்லாமே இருக்கு. இல்லை இப்படி கிலோ கணக்குல போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அப்போ உள்ள ஹோல்சேல் இதே நடக்குதா எப்படி சார்? எப்படி சப்ளை போகாமல் எப்படி இருந்திருக்க முடியும் நம்புறீங்க நீங்கள்? என் பொண்ணு நல்லபடியாக இருந்தால் கூட சுற்றி இருக்கக்கூடியவங்க சரியாக இருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்ற அந்த பயம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்திக்க முடியாமல் போச்சு. 5200க்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் நம்ம மாணவர்கள்கிட்ட இருந்து சிக்குதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கல்லூரி நிர்வாகம் தன்னை வந்து மாணவர்களை சரியான வழியில் கொண்டு போகிறதை ஈடுபடுத்துதுன்றதான் கேள்வி எடுத்தது. இதற்காகவே உள்ளே வந்து படிக்க வராங்க பல பேர். 17 வயசு முடிச்சுட்டு உள்ள வருவான், காலேஜ் முடிச்சுட்டு வருவான். அதிகபட்சம் 22 23 வயசுல வெளில போயிடுவான். 4 வருஷத்துல 3 வருஷத்துல அவனுக்கு இதான் கற்றுக் கொடுப்பானா. வெளியில போனா என் பையன் தப்பான செயலுக்கு போயிட போறான், கல்லூரியின் மேற்பார்வையில் இருக்கும்போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும், நான் 5000 எக்ஸ்ட்ரா கூட தரேன், அவன் ஹாஸ்டல்லே இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நன்றி. சமீபத்தில் அந்த காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, அதான் ரொம்ப பேர் போன யூனிவர்சிட்டி. ஏன்னா டொனேஷன் அதிகமா என்ன பேர் ஊருக்குள்ள வந்து பேசுறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இப்போ 5200க்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் நம்ம மாணவர்கள்கிட்ட இருந்து சிக்குதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கல்லூரி நிர்வாகம் தன்னை வந்து மாணவர்களை சரியான வழியில் கொண்டு போகிறதை ஈடுபடுத்துதுன்றதான் கேள்வி எடுத்தது. நீ யாரை வேணா சொல்லிட்டு போ, ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டு போய் எங்கேருந்து வரான் சார், எந்த ஸ்டேட்லேருந்து வரான்னு தெரியல, எந்த ஊர்லேருந்து வரான்னு எவ்வளோ வேணா இருந்துட்டு போட்டுமே, அது இருந்தது காலேஜோட ஹாஸ்டல்ல இருந்து தானே எடுத்திருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே ஈடுபட்டு இவ்வளோ தூரம் தேடி தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு அது. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணப்படுற கல்லூரியில் இந்த கல்லூரியின் பேர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். எஜுகேஷனில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு உள்ளே கொண்டு போகிறதுலாம் கஞ்சா வாங்கி சாப்பிட்றதுக்கான்ற மாதிரி இருக்கு. ஆமாம், ஏற்கனவே ஒரு ரைடு 6 மாதம் முன்னாடி போனுச்சு, நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட மாணவிகள் மாட்டியிருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில் அந்த கல்லூரியின் பெயர் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு இடம் வந்து குறிப்பாக ஒரு 100 பேரோ 500 பேரோ 1000 பேரும் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் ஈஸியாக ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பல பிரான்ச்சஸ், பல ஊர், பல ஸ்டேட்டு, பல டைரக்டர்ஸ் இப்படிலாம் போட்டு கூட அந்த இடத்துல தவிர நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக திறமை வந்து ரொம்பவே சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இமீடியட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆக்சுவலி வந்து அதோட ஃபவுண்டர் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்களை மக்களுக்காக செய்யணும்னு நினச்சி கொண்டு வந்த கல்வி குழுமம் தான் அது. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பசங்களை நல்ல, ஏன்னா இன்றைக்கி அந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்த பிள்ளைகள் இன்றைக்கி உலகத்தில் நல்ல சிறந்த மனிதர்களாக உருவெடுத்தவங்களும் பல பேர் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அதே சமயம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இதற்காகவே உள்ளே வந்து படிக்க வராங்க பல பேர். இதை மட்டுமே ஃபோக்கஸ் வந்து லட்சம் கோடியில் கணக்கு பணத்தை கொடுத்துட்டு வராங்க. யார் வருவா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், அங்கே சீஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஞ்சா சார்ந்து, அபின் சார்ந்து, சாக்லேட் மாதிரி, அந்த ஒரு மாதிரி மிஷினில் அந்த புகை இழுக்கிற மாதிரி, இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயங்களே அந்த இடத்துல இருக்கு. எத்தனை வயசு பசங்க படிப்பாங்க? 17 வயசு முடிச்சுட்டு உள்ள வருவான், காலேஜ் முடிச்சுட்டு வருவான். அதிகபட்சம் 22 23 வயசுல வெளில போயிடுவான். 4 வருஷத்துல 3 வருஷத்துல அவனுக்கு இதான் கற்றுக் கொடுப்பானா. அப்ப 23 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி இருப்பானா, அவன் 60 வயசு வரைக்குள்ள என்ன மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருப்பான்? இல்ல இதெல்லாம் பயன்படுத்தினா 60 வயசு வரை இருப்பானா? அவன் இருப்பான். அவனால நம்ம தான் இருக்க மாட்டோம். அவன் குடிச்சிட்டு போய் இன்னொருத்தவங்க தாலியை எடுத்துருவான், அவன் குடிச்சிட்டு போய் இன்னொருத்தவங்க வண்டியால ஏற்றி கொண்டு வருவான், அவன் இடிச்சுட்டு போய் யாராவது ஒரு லேடிஸை காலி பண்ணிடுவான், அவன் இடிச்சுட்டு போய் யாராவது ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணுவான். என்ன காசு இல்லாதவன் பணம் இல்லாத பண்ணால் இந்த உலகத்தின் தலைப்பு செய்தியாக இருப்பான், காசு இருக்கிறவன் பண்ணால் அன்னைக்கே அது மறைஞ்சு போய் வேற ஒருத்தவங்க செய்தியாக போயிடும். இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நான் வந்து எந்த கல்லூரியாக இருக்கட்டும், அது அரசாக இருக்கட்டும், அரசு உதவி பெறுமாக இருக்கட்டும், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கல்விக்காக ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளால் அதே இடத்துல படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ நல்லா படிக்கக்கூடிய, வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஆசையோடு வந்திருக்கக்கூடிய எவ்வளோ பிள்ளைகளுக்கு, ஏன்னா அந்த கல்லூரி வந்து பல பிள்ளைகளுக்கு டெக்னிக்கலி அவங்களை டெவலப் பண்ணுது. நீங்கள் அந்த கல்லூரியின் பெயருக்கான காரணமே என்ன அப்படின்னா, வெறும் பாட புத்தகத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம அவங்களை டெக்னிக்கலி எக்ஸ்பர்டைஸ்டாக மாற்றி அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தில் சக்சீடிங் பர்சன்ஸாக மாற்றுறாங்க. அதாவது 4 ஆண்டு 3 ஆண்டு படிக்கக்கூடிய உன்னுடைய படிப்பு வெறும் படிப்பில் எழுதி மார்க் வாங்குறதா மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக உன்னை கிரியேட் பண்ணுறாங்க. அதை நம்பி தானே எவ்வளோ ஊர்லேருந்து எவ்வளோ கிராமத்துலேருந்து எவ்வளோ பேர் வந்து விடுறாங்க. ஸோ பல பேர் வந்து இன்றைக்கி நீங்கள் அங்கே வர பாதி பசங்க இன்றைக்கி வந்து வெளியில் ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னன்னா காமெடி, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடத்துல விலை போகாத வீடு கூட வாடகைக்கு அதிகமாக போகுது. ஆமாம், இவங்களாம் சேர்ந்து கூட்டறிக்கிறது. இங்கே ஹாஸ்டலுக்குள்ளேயே இது நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் பயம் உருவாகுது.
ஏன்னா இவ்வளோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை முதற்கொண்டு இங்கே இருக்கு, நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்கிறத விட மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மக்களை காப்பாற்றுற இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நல்ல பெயர்களை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பக்கத்தில் தப்பான பேர் வருதுன்னா அப்போ இது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாமல் நடக்கல. நம்ம அதை நல்லாவே உணரணும். இல்லை இப்படி கிலோ உனக்குள்ள போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அப்போ உள்ள ஹோல்சேல் இதே நடக்குதா எப்படி சார்? எப்படி சப்ளை போகாமல் எப்படி இருந்திருக்க முடியும் நம்புறீங்க நீங்கள்? அதாவது ஏதோ 1-2 ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்லிடலாம். இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டில் ஒரு 10% மாணவர்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு அறிக்கை வருது அப்படின்னா அப்போ அந்த 10% மாணவர்களுக்கு எப்படி இது உள்ளே வருதுன்றது ஒரு கேள்வி இருக்கணும்ல. அப்போ இந்த உள்ளே வர்றதை யார் சரியாக பார்க்காம விட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? பார்த்து தண்டிக்காதவங்க யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் ஆன்சர் பண்ணும்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பீப்புளும் மாட்டுவாங்களா இல்லையா? இல்லை சார், இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மாணவிகளாக இருக்கட்டும் அவங்க பர்சனலாக கொண்டு போது செக் பண்ண முடியாது இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையும். ஏன்னா ரெகுலராக இங்கே படிக்கிறவங்க தான் வந்து போகிறது. கல்லூரி அப்படின்ற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2 வகையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு காலையில் வராரு, சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைமில் அவர்கிட்ட ஏதாவது தவறான நடவடிக்கைகளோ தவறான வார்த்தைகளோ அல்லது தவறான அவருடைய போக்குகளே சரியில்லை அப்படின்னா நீங்கள் உடனே செக் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தில் எடுக்க முடியும். அவர் அதை விட்டு வெளியில் வந்துட்டார், கேம்பஸை விட்டே வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அவர் எப்படி போகிறாருன்றது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து ஆல்கஹாலிக் யூஸ் பண்ணுறாரா இல்லை வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாரான்றதுக்குள்ளே நீங்கள் தலையிட முடியாது. கல்லூரியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தலையிட முடியும். ஆனால் இப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்கக்கூடியது கல்லூரியின் ஹாஸ்டல்ல இருந்து. நீங்கள் நல்லா சொல்கிறோம். அப்போ அதுவும் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கல்லூரி வளாகம் தான். ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000 ரூபாய் இருக்கும். மினிமம் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இருக்கும். மாதத்துக்கு சொல்கிறேன் 10,000 ரூபாய் இருக்கும். வெளியில் நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வீடு வாடகை எடுத்துருக்க முடியும். ஆனால் ஏன் அப்பா அம்மா 10,000 ரூபாய்க்கு ஹாஸ்டலில் இருக்க வைக்கிறாங்க? வெளியில் போனால் என் பையன் தப்பான செயலுக்கு போயிட போகிறான், கல்லூரியின் மேற்பார்வையில் இருக்கும்போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும், நான் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட தரேன், அவன் ஹாஸ்டல்லே இருக்கட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பயப்படுறாங்க பாருங்க, ஹாஸ்டலுக்குள்ளே இவ்வளோ சம்பவம் நடக்குது. அதான் சொல்கிறேன். அப்படி யோசித்து அனுப்பக்கூடிய அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி அந்த விஷயங்கள் திருப்பி செயல்பாடுகளுக்குள் கொண்டு போவோம்? 2வது, நல்லா படிக்கக்கூடிய மாணவன் இருக்கான்னு வச்சுப்போம், இந்த மாதிரி தவறான செயல்களில் போடக்கூடிய மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் ரூம்மேட்டாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து தவறாக இருக்கக்கூடியவன் நல்லா படிக்க மாட்டான், தவறாக இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து நல்லா படிக்கக்கூடியவன் தவறான வழிக்கு போவான், கெட்டு போயிடுவான் இல்லையா? ஆப்வியஸ்லி ஒரு வேளை இவன் அதை கண்டுக்காமல் இருந்தானா அல்லது இவன் யார்கிட்டயாவது சொல்லி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்னா இவன் வாழ்க்கை காலி பண்ணுறான். ஏன்னா கஞ்சா மாதிரியான போதை சார்ந்த பொருட்களை உட்கொள்ளக்கூடிய மாணவர்கள் தன் நிலையில் இருக்க மாட்டார்கள். ஊசிலாம் போடுறாங்கண்ணா, போதை ஊசி. அயன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அது சூர்யா வந்து கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் அப்படி இன்னைக்கு இது எல்லாமே இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஊசியை தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்ததும் சீஸ் பண்ணதும் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஊடக சேனலில் கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சாதா செய்தியாக போயிடுச்சு. நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்காத ப்ராடக்ட்ஸை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து போதை சார்ந்த பொருட்களான்றது தோண வைக்கும். எங்களுக்கு பயமாக இருக்குது. போதை சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதே எங்களுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. அவனுக்கு தெரியாதவனுக்கு கூட போதையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறுறோமோன்ற ஒரு பயம், தெரிஞ்சவனை மாற்ற முடியாமல் மாட்டிக்கிறோமோன்ற பயம், இந்த 2 விஷயமும் இருக்குது. இது வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய போதைன்றது எல்லா வகையிலுமே இருக்குது சார். நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ப்ராடக்டில் மட்டும் இல்லை, மற்றவரை தவறாக பார்ப்பதிலிருந்து, ஆசிரியர்களை மதிக்காமல் இருக்கிறதுலேருந்து, நீ தான் ராஜா ரவுடின்னு நினச்சிக்கிட்டு நீ தான் பெரிய ஆள் மாதிரி இது சுற்றுற வரைக்கும் எல்லாமே போதை சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதாவது தவறுகள் இருந்த ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்தினால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படக்கூடிய எல்லாமே தவறு சார்ந்த பிரச்சனை, அது எல்லாமே போதை சார்ந்த ஒன்றா பார்க்குறேன். இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல என்ன நினைக்கிறான், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிகரெட் அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், இது அழுத்து போச்சுப்பா சிகரெட் அடிச்சு அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து ஆல்கஹால் அடிச்சு இது ஒன்றும் இல்லைப்பா பெரிய லெவல்லாம் ஏற மாட்டேது. நீங்களாம் பார்க்குறீங்களே, நான் வந்து ஒரு ஃபுல் சாப்பிட்டேன், கட்டிங் சாப்பிட்டேன், ஆஃப் சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் போதையாக வரல. அப்போ என்ன ஆகும், போதை ஏறலன்றதுக்காக போதை ஏற்றக்கூடிய பொருட்கள் என்னன்னு தேடுவேன். அப்போ தடை செய்யப்பட்ட பகுதி ப்ராடக்ட்ஸை நீ தேட போவேன். அப்போ அந்த ப்ராடக்டை சப்ளை நீங்கள் இன்னைக்கு யார் சப்ளை பண்ணுறான்றதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் சேர்ந்த 6 மாதத்தில் யார்கிட்ட அந்த ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றதை கண்டுபிடிச்சி வாங்க முடியுது. ஆமாம், ஈஸியாக வாங்கிடுறாங்கல்ல. அப்போ என்ன இது இருக்குது, இங்கே காவல்துறையோட பங்களிப்பும் இந்த இடத்துல இருக்குது. ஒரு சில உயரதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் உள்ளே வரும்போது ஒரு சில விஷயங்கள் உடைக்கப்படுது. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ இந்த திருவள்ளூர் கேஸில், அந்த சிறுமி கேஸில் வந்து ஐஜியாக இருந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ரா கார்க், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேட்டைக்கார மனிதர் மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை ஒரு இடத்துல என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஆனால் எல்லா அதிகாரிகளும் அப்படி இருக்கிறது இல்லை.
கண்டிப்பா. அதே காவல்துறை அதிகாரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஈக்குவலா மாணவிகள் இதுல வந்து அதிகமா அதுவும் ரொம்ப இன்னைக்கு வருத்தமா இருக்கு. கலாச்சாரமாக மாறிவிட்டது அது. இன்னைக்கு நீங்க பாருங்க பப்ல பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சமமாக அனைத்தும் கிடைக்க வேண்டும்ன்றது நாம் அனைவரும் போராடிய ஒன்று, நாம் அனைவரும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அதை அதிகபட்ச பெண்கள் பயன்படுத்துவது எங்கவாக இருக்கு அப்படின்னா தவறான வாழ்க்கைக்காகவும் தவறான பாதைக்காகவும் இருக்கு, சரியான பாதைக்கு இல்லை. நம்ம சரியான பாதைக்காக செய்யணும்னு நினைக்கக்கூடியது எல்லாத்தையும் தவறான பாதை கொண்டு போறதுனால சரியான பாதைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குது அந்த குடும்பத்தில இருந்து. நல்லா படிச்சு சுதந்திரம் கொடுத்தா வீணா போயிருமோ. இன்னைக்கும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வாங்கிட்டு தமிழ்நாடு தாண்டி வெளி ஸ்டேட்ல போய் படிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பெண்கள் 180 பேர் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பயத்தினால அந்த பெண்ணை விட முடியல. என் பொண்ணு நல்லபடியா இருந்தா கூட சுத்தி இருக்கக்கூடியவங்க சரியா இருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்ற அந்த பயம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்திக்க முடியாமல் போச்சு. இது வந்து இது பசங்களுக்கும் ஒரு பொருந்தது, பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் பொருந்தது. இங்கே நீங்கள் பெண்ணை பையனான்னு பிரித்து பார்க்கணும். இந்த சொசைட்டியில் எல்லாருமே முக்கியமான மனிதர்கள் தான். ஆனால் எல்லாருமே இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்களா, அது போதை சார்ந்த ஒன்றுன்னு இருக்கும்போது இந்த உலகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் போதை சார்ந்த விஷயங்களில் துணை போகக்கூடிய ஒவ்வொரு மனிதரும். ஏன்னா இது நீங்கள் சீரியஸ் இஷ்யூ பிரதர். இதை பெருசாக பேசணும், இதுக்கு வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் தூக்கணும். அப்படியெல்லாம் தூக்கி நீங்கள் வெளிச்சம் போட்டு இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டலைன்னா நாளைக்கு ட்ரக்ஸ் செல் பண்ணுறவன் செல் பண்ணிகிட்டே தான் இருப்பான், வாங்குறவன் வாங்கிட்டே தான் இருப்பான். இது இப்படியே தான் போகும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேஸாக மட்டும் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். அந்த வீக்கெண்டுனாவே எல்லாம் கிளம்பிடுறாங்களாம். அதாவது ஈசிஆர் பார்ட்டிக்கு நிறைய பேர் மாணவிகள் ஜோடி ஜோடியே கிளம்பிடுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க சார். அது வந்து எல்லா கல்லூரிகள்ல இருந்தும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து நீங்கள் வெளியில் போக முடியாதுங்க. ஹாஸ்டல்ல இருந்து நீங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் கேம்பஸ் தாண்டி வெளியில் போக முடியாது. பட் ஆனால் மாணவர்கள் வெளியில் வீடு எடுத்து தங்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் இந்த மாதிரியான இதில் போகிறவங்க இருக்காங்க. அது வந்து நீங்கள் வெறும் மாணவர்கள் மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் எல்லாருமே அதில் மிக்சடாக இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் மாணவர்களும் ஈடுபடுறதுன்றது வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்குறேன் நான். கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி.